பெரியாறு பாய்ந்து ஓடுகிற இடம், அணை கட்டப்பட்ட இடம், தவறுதலாக திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு எழுதி கேட்க போய் நமக்கில்லாத உரிமையை அவர்களாகவே தருகிறார்களே என்று ஒப்புக்கொண்ட காரணத்தினாலே போடப்பட்ட ஒப்பந்தம். 999 ஆண்டுகளுக்கு போடப்பட்ட ஒப்பந்தம். உலகத்தில் எத்தனையோ அணைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. என் இனிய தோழர்களே, முல்லை பெரியார் அணையினுடைய டெக்னாலஜி, தொழில்நுட்பத்தோடு உலகத்தில் எந்த அணையும் கட்டப்பட்டதில்லை. டைவர்சனரி டேம், பாய்ந்து ஓடுகிற தண்ணீரை அணை தடுத்து நிறுத்தி மதகுகள் வழியாக, கலங்கள் வழியாக தண்ணீர் எதிர்த்து பாயும். இது வழக்கமாக இருக்கிற அணை. இங்கே ஓடி வருகிற தண்ணீரை தடுத்து நிறுத்தி டைவர்சனரி, அதை மீண்டும் சுழற்சி செய்து டன்னல் வழியாக கொண்டு வந்திருக்கிறார். அதனால் தான் வருகின்ற வண்டலோடு ஏற்படுகின்றது இயற்கை செழிப்பு. முல்லை பெரியாறு தண்ணீரில் விளைவதைப் போல எந்த நதி அணை தண்ணீரிலும் விளைவதில்லை என்பதற்கு காரணம் இதுதான். எனவே இந்த அணைக்கு ஆபத்து ஏன் வந்தது? நான் பத்திரிகையாளர்களுக்கு சொல்லுகிறேன், என் கேரள சகோதரர்களுக்கு தெரிவியுங்கள். எந்த பகை உணர்ச்சியும் எனக்கு இல்லை. தயவு செய்து நீங்கள் ஆங்கில ஏடுகள், உங்களுடைய சகாக்கள் திருவனந்தபுரத்திலே, கொச்சியிலே இருப்பவர்களிடத்திலே நீங்கள் தகவல் தெரிவித்து, மதுரையில் லட்சக்கணக்கானவர்கள் திரண்ட கூட்டத்திலே வைகோ இப்படி பேசினான் என்று என் கேரளத்து சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் தெரிவியுங்கள். கேரள மக்கள் மீது நான் குற்றம் சொல்ல தயாராக இல்லை. அவர்கள் படித்தவர்கள், மதியூகம் மிக்கவர்கள், ஒற்றுமை உணர்வு கொண்டவர்கள். எத்தனை கட்சிகளாக இருந்தாலும் அந்த மாநிலத்துக்கு ஒரு நலன் என்று கருதினால் ஒன்றாக சேர்ந்து கொள்வார்கள், ஒற்றுமையாக இருப்பார்கள். ஒரே குரல் தான் ஒலிக்கும் கேரளத்திலே. எத்தனை கட்சிகள் இருந்தாலும் சரி. அவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் மீது எனக்கு எந்த கசப்பும் இல்லை. தவறான தகவல்கள் உங்களுக்கு தரப்பட்டன. அரபிக்கடலில் வீணாகிறதே 2000 TMC தண்ணீர். நீங்கள் எங்கள் சகோதரர்கள், விளைகிற பொருட்கள் உங்களுக்கு தருகிறோம் விலைக்குத்தான். வளர்கின்ற பயிர்களிலே விளைகின்ற நெல்மணிகளை தருகிறோம், அரிசியை தருகிறோம், காய்கறிகள் பழங்களை தருகிறோம், ஆடு மாடுகளை அனுப்புகிறோம், பூக்களை அனுப்புகிறோம், பழங்களை கனி வர்க்கங்களை தருகிறோம். உங்களுக்கு நிலம் அதிகமாக இல்லை. நீர்வளம் இருக்கிறது, மலைவளம் இருக்கிறது, நதிவளம் இருக்கிறது, நிலவளம் இல்லை. இங்கே நிலவளம் இருக்கிறது. உங்களை நேசிக்கின்ற எண்ணம் இருக்கிறது. உங்களோடு பாசத்தோடு பழகுகின்ற பக்குவம் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் தவறான தகவல்களை கொடுத்து சில பேர் திட்டமிட்டு பணியாற்றி ஒரு மலையாள மனோரமா என்ற ஒரு பத்திரிகை செய்த வேலையின் காரணமாக முல்லை பெரியாறு அணை உடையும் என்று ஒரு பொய் தகவலை சொல்லி இடுக்கிக்கு கொண்டு போய் 72 TMC இருக்கக்கூடிய தண்ணீருக்கு எங்கள் அணையில் இருந்து ஒரு 10 TMC தண்ணீருக்கா கேட்கிறீர்கள்? உங்கள் அணையின் கொள்ளளவு 72 TMC. அதிகபட்சம் ஆண்டு பூரா வந்தா எங்களுக்கு ஒரு 20 TMC தண்ணீர் வரும். ஆனால் அணை உடையும் என்றும், வல்லக்கடவு மட்டுமல்ல வழியெங்கும் இருக்கிற மக்கள் சாக நேரிடும் என்றும், லட்சக்கணக்கான மக்கள் மடிய நேரிடும் என்றும் உங்களிடத்தில் திட்டமிட்ட பிரச்சாரம், பொய்யான ஆதாரங்களை வைத்து செய்யப்பட்ட துண்டு பிரசுரங்கள், குறுந்தட்டுக்கள். நீங்கள் இது உண்மை என்று கருதி ஆத்திரப்பட்டீர்கள், உண்மை என்று கருதி நீங்கள் கவலைப்பட்டீர்கள். அணை முல்லை பெரியார் வெண்ணிக்குக் அணை இருப்பது நமக்கு ஆபத்து என்று கருதினீர்கள். இல்லை சகோதரர்களே, ஒரு காலம் இல்லை. அணை உடையாது. கரிகாலன் கட்டிய கல்லணை எப்படி வலுவாக இருக்கிறதோ 2000 ஆண்டுகளாக இந்த அணை இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு வலுவாக இருக்கும். எந்த பூமி அதிர்ச்சிக்கும் இது இடம் கொடுக்காது. ஆனால் 8000 ஏறத்தாழ 750 ஏக்கர் அந்த நீர் பிடிக்கின்ற கொள்ளளவு கொடுக்கின்ற இடம் எங்களுக்கு உரிமையானது சட்டப்படி. அதில் 5000 ஏக்கருக்கு மேலே பெரும் முதலாளிகளும் ரிசார்ட்டுக்காரர்களும் ஹோட்டல்கள் நடத்துகிறவர்களும் ஆக்கிரமித்து கட்டிடங்களை கட்டிவிட்டார்கள். கொள்ளை லாபம் வருகிறது. 152 அடி தண்ணீர் உயர்த்தப்பட்டால் கட்டியிருக்கிற கட்டடங்கள் அக்கிரமமாக, சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து கட்டியிருக்கிற கட்டடங்கள் நீரில் மூழ்கும். அடிக்கின்ற கொள்ளை லாபம், அநீதியாக சேர்க்கிற பணம் அதற்கு கிடைக்காமல் போகும். இவர்கள் ஏவுதலின் பேராலே சில பேர், நான் கட்சிகளை சில பேர் திட்டமிட்டு இந்த பிரச்சாரத்தை செய்தார்கள். சௌகத் ராய் என்கின்றவர் திரைப்படமே எடுத்தார், 999 டேம் என்று.
ஒன்றன் பின் ஒன்றாக வல்லுநர்கள் இந்த அணை பாதுகாப்பானது என்று எத்தனை பிரார் உள்ளிட்ட எத்தனை இன்ஜினியர்கள் நீதிமன்றம் சென்றோம். அணை பாதுகாப்பாக இருக்கிறது, பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். 79 நவம்பரிலே வந்த தாமஸ் நியாயமாக நடந்து கொள்ள முயற்சித்தார் மத்திய நீர்வள கமிஷனில் இருந்து. இப்பொழுது நிறுத்தி விடுவோம், 136 அடியோடு அணையை பலப்படுத்திக் கொள்ளுங்கள், மீண்டும் 152 அடி கட்டிக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள். தமிழக அரசு ஏமாந்தது, புரட்சி தலைவர் காலத்து ஆட்சி ஏமாந்தது. அதன் விளைவாக இதை ஏற்றுக்கொண்டார்கள். பழுது பார்க்கவோ செப்பனிடவோ அனுமதிக்கவே இல்லை. பிரச்சனை உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றது. காலத்தின் அருமை கருதி நான் நீட்டிக்கொண்டு செல்ல விரும்பவில்லை. ஆனால் இதற்கு பின்னர் 142 அடி முதலில் உயர்த்தி, பின்னர் 145 அடி உயர்த்தி, பயபி டேம் உள்ளிட்ட பகுதிகளை இன்னும் சரியாக செப்பனிட்டு மத்திய நீர்வள ஆணைய அனுமதியோடு ஒப்புதலோடு 152 அடி வரை உயர்த்திக் கொள்ளலாம் என்று 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு 2007 2006 பிப்ரவரி 27 தீர்ப்பு கொடுத்தது. அந்த தீர்ப்பை நீங்கள் குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுவிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தீர்கள். நாங்கள் ஆத்திரப்பட்டோம். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை காலில் போட்டு மிதித்துவிட்டு அணை உடைக்கப்படுவதற்கு நீங்கள் தயாராகிறீர்கள் என்று நாங்கள் வருத்தப்பட்டோம். அதுவரை இல்லாத அணையை நீங்கள் பட்டியலில் சேர்த்தீர்கள். சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு மாறாக 136 அடி என்றீர்கள். அணை பலகீனமாக இருக்கிறது, உடையும் என்றீர்கள். நீங்கள் உடைக்க திட்டமிட்டு விட்டீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆத்திரப்பட்டோம், வேதனைப்பட்டோம். நாங்கள் வன்முறையில் ஈடுபடவில்லை. இப்படி நடைபெற்ற போராட்டங்களில் நான் எண்ணி பார்க்கிறேன், காட்டு முட்களும் கருவேல மரங்களும் நிறைந்திருக்கக்கூடிய கானகத்திலே கொடிய மிருகங்கள் உலவிக் கொண்டிருந்த நேரத்திலே பென்னி குயிக் அங்கே உலவினார். வெள்ளைக்கார இன்ஜினியர்கள் உலவினார்கள். அங்கே உள்ளே போவதற்கு கடுமையான மிருகங்கள் பாய்ந்து வரும், குத்தி கிழிக்கின்ற முட்கள் இருக்கும். செல்வதற்கு இரட்டை குழல் துப்பாக்கி லைசன்ஸ் வாங்கி கொடுத்து ஆனை வெட்டி ஆங்கத்தேவரும் காடு வெட்டி கற்பத்தேவரும் 2 டபுள் பேரல் கன்னை துக்கத்திலே தூக்கி கொண்டு வர பென்னி குயிக் போய்கொண்டே இருந்தார். பல பேர் உயிரிழந்தார்கள். அந்த வெள்ளைக்கார துறைகளின் பெயரையெல்லாம் தன் வீட்டு பிள்ளைகளுக்கு சூட்டிய பெருமகனார் அப்பாஸ் மேடையில் அமர்ந்திருக்கிற போது பேசுகிறேன். நான் விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறவன். கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பதை உண்மையில் உணர்ந்தவன் நான். நான் கற்றது வெறும் கை மண்ணளவுதான், கல்லாதது உலகளவு. அதனால் விஜயகுமாருக்கு தொலைபேசியிலே அழைத்தேன். அவர் கையேட்டை பார்த்தேன், அவர் கையேட்டை படித்தேன். சொந்த செலவிலே, பென்ஷன் பணத்திலே, நல்லார் ஒருவர் உளவிரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்றார் நமது மூதாதை. இப்படிப்பட்ட உத்தமர்களும் இருக்கிறார்கள், ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவரும் வீரப்பன் போன்றவர்கள் சொந்த பணத்தில், பென்ஷன் பணத்திலே தான் இந்த கையேட்டை வெளியிட்டார்கள். இந்த கையேட்டை படித்து பார்த்தவுடன் சில ஐயங்கள் ஏற்பட்டன. நேரில் சென்றால் தான் நன்றாக இருக்குமே என்று அவருக்கு தொலைபேசியில் அவரை பேசினேன். ஐயா, நான் வைகோ பேசுகிறேன். ஐயா, நீங்கள் இன்ஜினியர் விஜயகுமார் தானே? உங்களை நான் சந்திக்க விரும்புகிறேன், உங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியுமா என்று கேட்டேன். அவர் ஏற்கனவே கையேட்டை எடுத்துக்கொண்டு போய் பல கட்சி அலுவலகங்களுக்கு சென்று சட்டமன்ற உறுப்பினர்களிடத்திலே மணிக்கணக்காக விளக்கம் சொல்லி பார்த்து அவர்களுக்கு உலகளாவிய ஞானம் இருப்பதனாலே விஜயகுமாரின் கருத்து எடுபடாமல் போன காரணத்தினாலே அவர்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. அவர் சர்வதேச பார்வையின் காரணமாக இந்த முல்லை பெரியார் அவர்களுக்கு ஒரு பொருட்டாக தெரியவில்லை. ஆனால் அடியேன் இந்த மண்ணில் பிழைத்து இந்த மண்ணுக்காக வாழ்கிறவன். நான் ஒரு பட்டிக்காட்டுக்காரன், நான் ஒரு விவசாயி, நொறுங்கி போன விவசாயி. நான் சும்மா மம்பட்டியை போட்டு போட்டோ புரசுக்காகவோ போட்டோவுக்காகவோ கொடுக்கல. மண்வெட்டியை போட்டுக்கிட்டு போஸ் கொடுக்கறேன்னா யாராவது விவசாயி வர சொல்லுங்க, என் கூட மம்பட்டியை தார்பாய்ச்சி கட்டிட்டு பார்ப்போம், இறங்கி பார்ப்போம். 3 கமல கிணறு எங்க கண்ணாத்து கிணறு, 3 கமல கிணறு. அப்ப இன்ஜின் கிடையாது, எங்களுக்கு ஒரு கரண்ட் கிடையாது. ஆயில் இன்ஜின் ரொம்ப நாளைக்கு பிறகுதான் நாங்க வாங்கினோம். நான் சின்ன பையனா இருக்கும்போது 2 ஆயில் இன்ஜின் வாங்கணும் முதல்ல 2 கிணத்துக்கு. அது வரைக்கும் 3 கமல கிணறு, ஏராளமான பசுமாடு காளமாடு. அதாவது எங்க வீட்டில் ஒரு காளமாடு இருந்தது. அது பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும். மத்திய சர்க்காரை சொல்ற, ஏங்கப்பா இந்த மாதிரி அழிவு வேலை செய்றீங்க,
ஆயிரக்கணக்கான வருஷங்களா இந்த மஞ்சு விரட்டும் ஜல்லிக்கட்டு நடத்தி எங்க மக்கள் வீரத்தோடு ஒரு கலாச்சார பண்பாட்டை நடத்திக்கிட்டு இருக்காங்களே, இதனால் ஆபத்து வந்துருச்சா? ஜல்லிக்கட்டு மாடு பாய்ந்து வந்தால், மஞ்சு விரட்டு காளை பாய்ந்து வந்தால் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது. ஆகையினால பிராணிகள் வதையை தடுப்பதற்கு சில பேர் புறப்பட்டிருக்காங்க. இவர்கள் இந்த மகாதீரருடைய வழித்தோன்றலான சமண முனிவர்களா இவர்கள். இவங்க இந்த கொசு பாஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, இந்த கொசு கூட மூக்குக்கு போக விடாத அளவுக்கு வலை போட்டுக்கிட்டு இருக்காங்களா இந்த பிராணி வதை முகாம்காரன். ஆமையா, ஜல்லிக்கட்டுல போனா உயிராபத்து வருதுங்கிறிய, உலகத்திலே அதிக விபத்து நம்ம ரோட்ல தானே நடக்கு. ரோட்ல ஒரு வாகனம் போகக்கூடாதுன்னு சட்டத்தை போடு, கோர்ட்ல தீர்ப்ப சொல்லு. தினம் 100 பேர் செத்துக்கிட்டு இருக்கா தமிழ்நாட்டு ஆக்சிடென்ட்ல. ஆகையினால் இன்று முதல் எந்த வாகனமும் போகக்கூடாது. நாங்கள் பிராணிகளை வதைக்க கவலைப்படும், ஜனங்களை பத்தி நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டாமா? பிராணிகள் வதைக்கு கவலைப்படுறீங்களே, மனுஷ உயிரை பத்தி கவலைப்பட்டு எந்த ரோட்லையும் எந்த காரு லாரி எந்த டிராக்டர் ஒரு 2 வீலர் எதுவும் போகக்கூடாது. என்ன, நாங்க மனுஷ உயிர்களை காப்பாற்றுறதுக்காகவே பிறந்திருக்கிறோம். நீதி பெருமான்களே, உச்சநீதிமன்ற நீதிபதிகளே, உலகம் அறிந்த பெருமக்களே, நான் சாதாரண வக்கீலா கேட்கிறேன். ஸ்பெயின்ல நடத்தினாயா, ஸ்பெயின்ல மாடு சீறி வருது, இவன் சேப்பு துண்டை வச்சு நிற்பான். அப்படி சீறி வரும், ஒரு கூர்மையான கத்தியால் அப்படி குத்துவான். 20-30 கத்திகள் பாஞ்சி அது கீழே வந்து செத்து போகும். உலகம் பூரா பார்க்கறானே. இங்க மாட்டை பிள்ளை மாதிரி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னையா தெரியும் மாட்டை பத்தி? நம்ம ஊர்க்காரன் வீட்டுல தலைப்பிள்ளை மாதிரி வச்சிருக்காயா மாட்டை. தார்கூச்சி போட மாட்டான், அதுல தார்கூச்சியை போட மாட்டான், பிள்ளை மாதிரி வச்சு முதல்ல அதுக்கு பொங்கல் வச்சு தாயா மனுஷனுக்கு பொங்கல். கூறு கட்டவனே, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. தமிழ்நாடு சர்க்கார் முயற்சி பண்ணி இருக்கு. ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு நம் கலாச்சாரத்தோடும் நம் நாகரிகத்தோடும் ஏறு தழுவுதல் முறை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக. எனக்கு என்னன்னா, ஒண்ணுக்கு மத்த விஷயத்துக்கு டாஸ்மாக் கடையில் கால் பாட்டில் போட்டு போட்டு கத்தியால் எடுத்து குத்தி செத்துக்கிட்டு கிடக்கான். வீரம் இதுல இல்லப்பா. நாடே அழிஞ்சு போச்சே. நல்ல வேளை இவ்வளவு கூட்டத்தில் டாஸ்மாக் சவுண்டே இல்லைன்னா இது பெரிய வெற்றி தான் இந்த கூட்டத்துக்கு. பிரசுக்காரங்களை சொல்றேன், இவ்வளவு கூட்டத்தில் டாஸ்மாக் சவுண்ட் வரலையே, இதுதான் மதிமுகவினுடைய வெற்றி. கொஞ்சம் நெஞ்சம் போட்ட ஆளுகள் வைகோ கூட்டமா அந்த பக்கம் போனா ஒரு மாதிரி ஆகி போகும். இன்னைக்கு பேச வீட்டில் படுத்து கிடப்போன்னு படுத்து. நான் கேட்கிறேன், சவுண்டு விட்டேன்னா அதான் அர்த்தம். இந்த மாடு பிடிக்கிறதுன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? குழந்தை மாதிரி வளர்க்குறாயா, இந்த புள்ள மாதிரி. சாயல்குடி ராமையாத்தேவர் மக வளர்த்த வெள்ளையம்மா வளர்த்த மாட்டைத்தான் வெள்ளையத்தேவன் பிடிச்சாங்க. சரித்திரம்யா. உங்களுக்கு என்ன தெரியும்? எங்க வீட்டில் 100 பசுமாடு இருந்ததுயா. எங்க வீட்டில் விவசாயத்துக்கு வர்ற மாலை எங்க பசுமாட்டு காலங்கனியா. நாங்க போய் வெளியே காங்கேயத்தில் விலைக்கு வாங்கினது கிடையாது. எங்க வீட்டு விவசாயத்துக்கு உள்ள மாடுகள்லாம் எங்க வீட்டு பசுக்காலங்கண்ணுங்க. 3 வில்வண்டி இருந்தது. குதிரை வேகத்தில் போகும். கலிங்கப்பட்டி இருந்து கோயில்பட்டிக்கு அப்பா வில்வண்டியில் தான் போவாரு. மின்னல் வேகத்தில் போகும். அதை உழவுக்கு பூட்ட மாட்டோம், கமலைக்கு பூட்ட மாட்டோம். நான் குப்பை வண்டி அடிக்கிறதுக்கு எங்க அப்பா பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது என்னை அனுமதிப்பார். மற்றதுக்கு தான் விட மாட்டார், சினிமாவுக்கு தான் விட மாட்டார் எங்க அப்பா. இந்த விவசாய வேலைக்கு எல்லாம் போயிட்டு வரட்டுமே, அப்பதான் பழகட்டும் நினைப்பாரு. 100 மாடு இருக்கிறதுனால குப்பை நிறைய சேர்ந்துடும் அந்த கடங்குல. அந்த குப்பையை அள்ளி கொண்டு நிலத்துல தோட்டத்தில் போட்டா உரமாகும். அந்த குப்பையை வெட்டி அந்த கூடையில தூக்கி போடுற இருக்கு. என்ன சுகம் தெரியுமா? உடம்பெல்லாம் குப்பையாகும். அதை போட்டுட்டு அந்த வண்டியில அப்படி போய் பாஞ்சு ஏறி அந்த மாட்டை பத்திக்கிட்டு போனா என்ன சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? எங்க வீட்டில் ஒரு காலங்கண்டு இருந்தது. இவ்வளவு அழகு. எங்க ஊருக்கு ஊர்காலி மாடுகளோட 3 பெரிய காளைகள் வந்துருச்சு. எங்க காலங்கண்ணு இந்த காளை எப்படின்னா ஆள் மேல பாயாது. மாடுகள் வந்தா பயப்படுவாங்க. ஒரு கோதுல கோதி துண்டா தூக்கி போட்டு போயிடும். இது வருதுனாலே எல்லாம் பயப்படுவாங்க. அந்த 3 மாடு வந்தப்ப அவன் சொன்னா, மாட்டை கட்டி பத்திரமா கொண்டு போயிருங்க, இல்ல ஆபத்துன்னா. எங்க மாட்டை ஓட்டிக்கிறது சுப்பியா சொன்னா, அதெல்லாம் எங்க மாடு இதுக்கெல்லாம் கலையாதப்பான்னா. 5 நிமிஷம் தான் 3 மாட்டை தூக்கி பந்தாடிருச்சு எங்க வீட்டுக்கால. அதனால இதெல்லாம் வாழ்க்கையில நான் கூட இருந்து வந்தவன்.
ஏர் கண்டிஷன் ரூமுக்குள்ள உட்காந்து விவசாய படிக்கிறவனுக்கு இதெல்லாம் தெரியாது. என்ன, நாங்க கிராமத்தில் இருந்து வந்திருக்கிறோம், அதனால தான் இதை பற்றி சொல்றேன். இந்த மஞ்சு விரட்டையும் ஜல்லிக்கட்டை பற்றி சொன்னதற்கு காரணம் அதுதான். என்னுடைய அன்புக்குரியவர்களே, இந்த முல்லை பெரியாருக்கு வந்த ஆபத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். இந்த ஆபத்து ஒரு கட்டத்தை கடந்து கேரளத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு தவறான செய்திகள் கொடுக்கப்பட்டு அணையை உடைப்பதற்கு தயாராகி விட்டார்களோ என்று கருதி கொண்டிருந்த காலத்திலே நான் விஜயகுமாரிடத்திலே தொலைபேசியிலே பேசினேன். ஐயா பார்க்க வந்துட்டார். அப்ப சொன்னாரு, நாங்க ஒவ்வொரு ஆபீஸா கட்சி ஆபீஸுக்கு போனோம், எம்எல்ஏக்களை பார்த்தோம், எம்பிக்களை பார்த்தோம். அவங்க பெரிய விளக்கம் கொடுத்துட்டு இது எங்க கட்சி செயற்குழுவில் வைக்கணும்ட்டாங்க. சரி, உலக அளவில் பெரிய விஷயங்களுக்கு தான் கவனம் செலுத்துறவங்கன்னு விட்டுட்டோம். நீங்க என்னை தேடி வர்றீங்க ஐயா, சில டவுட்டு அதை கிளியர் பண்ணி. ஏன்னா ஒரு வாதத்துக்கு போகும்போதுங்க நம்ம இக்கு பண்ணிக்கிடணும். ஒரு சண்டைக்கு போறதுன்னா நம்ம ஆயுதம் சரியா இருந்தா தான் எதிரியோட மோத முடியும். ஆயுதங்களை சரியா ரெடி பண்ணி வச்சுக்கணும். வெறும் ஆயுதம் இல்லாம எப்படி நிப்ப? 1000 காரணத்தை சொல்லி நம்மளை அழைக்கணும் பார்க்கறான். அப்ப பதில் சொல்லணும்ல. ஒரு ஆர்குமெண்ட் வந்தா எனக்கு என்ன நாலேஜ் இருக்கும்? விஜயகுமாருக்கு இருக்கக்கூடிய டெக்னிக்கல் நாலேஜ் எனக்கு இருக்குமா? எப்படி இருக்க முடியும்? அவருக்கு இருக்க, அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிடுவோம். அப்பாஸுக்கு இருக்கிற நாலேஜ் எனக்கு இருக்குமா? எனக்கு தெரியாது, நான் தெரிஞ்சுக்கிடுவேன். எனக்கு எவ்வளவு விஷயங்கள் அப்பா சொல்லியிருக்கா தெரியுமா? 57 அடிக்கு மேல 1923 தண்ணி ஓடிச்சு, பயந்தான் எல்லாம் அணை ஓடி உடஞ்சு போயிரும்னு. ஆனா அணை அப்படியே இருந்துச்சு. லோகன் ஒரு இன்ஜினியரியா, லோகன் அவர் 1.5 வருஷமா லண்டனுக்கு போகல. ஸ்பாட்லேயே நிற்காரு. அணையை கட்டிக்கிட்டு இருக்காங்க, பென்னிக்குக் அணையை. இவர் ஸ்பாட்லேயே நிற்கிறாரு. அவர் சம்சாரத்துக்கு 1.5 வருஷமா வரலையே கணவர்னு அவருக்கு ஒரே மக, 9 வயசு பெண் குழந்தை. அதை கூட்டிட்டு அழைச்சிட்டு இங்க வந்து நேரா அணை கட்டுற ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க, பென்னிக்குக் அணை கட்டுற கடத்துக்கு. தன் மனைவியும் மகளும் வந்ததுல அவங்க அவங்க வசித்த வீட்டை பார்த்திருக்கீங்களா? போட்டோ. அரண்மனையில் லண்டன்ல வாழ்ந்தவன் தகரக்கோட்டையில வாழ்ந்திருக்கான். அவன்லாம் அவன் இருக்கிற திசையை தோக்கி காலை தொட்டு கும்பிடணும். அதுக்கு தான் நான் அன்னைக்கு போயிருந்தேன். அன்னைக்கு முல்லை பெரியாறு தண்ணி 142 அடி திறந்து விடுறாங்க, போய் நான் காலை தொட்டு கும்பிட்டையா. கடவுளி அவன், நம்ம தென்னாட்டை காப்பாற்ற வந்த கடவுளி அவன். ஏன் கடவுளுங்கிற அவங்கிறையே கடவுள் அவன் புலவர்களே பாடியிருக்காயா, பெரிய தமிழ் புலவர்களே பாடி, அந்த உரிமையில சொல்றையா. அவன் இறைவனை இறைவன் அவன் சொல்ற. அந்த அப்படி ஒரு சின்ன தகரக்கோட்டையில் இருக்காங்க. இந்த இன்ஜினியர் லோகன் மனைவியும் மகளும் வந்து அன்னைக்கு இருக்காங்க. மறுநாள் மகளை கூட்டிக்கிட்டு அணை கட்டுமானத்தை காட்ட போற. அப்பா கட்டுற அணையை பார்க்க மக போறாயா. வேலை நடந்துகிட்டு இருக்கியா. மேலே இருந்து வேலை நடக்கிற இடத்துல ஒரு பாறை செதறி அந்த கல் அங்கிருந்து உருண்டு வந்து இந்த பச்சை குழந்தை தலையில விழுந்து அந்த இடத்திலேயே அந்த புள்ள செத்து போச்சியா. ஒரே மகையா, அந்த மக அங்கேயே செத்து போச்சியா. இறந்து போனவர்களுக்கு வைத்த கல்லறைகளில் லோகன் மகளுக்கும் ஒரு கல்லறை இருக்கிறது. அந்த வீர பெருமக்களுக்கு அவர்கள் செய்த தியாகத்துக்கு நான் தலை வணக்கம் செலுத்துகிறேன். ஜெயபிரகாஷ் நாராயணன் கல்யாணம் ஆகாத அந்த இளம் காலை ஜவஹர்லால் நேரு சிலைக்கு பீடத்துக்கு மேல் ஏறி நின்று கொண்டு 5 லிட்டர் பெட்ரோலை உடம்புல ஊத்தி கருகி போன நிலையிலே மருத்துவமனையில போய் பார்த்தேன். நான் தான் சொன்ன போலீஸ்காரங்க கிட்ட, இங்க வைக்காதீங்க, உடனே அப்போலோ கொண்டு போங்க, காப்பாற்ற முடியாது. அப்போலோவில் வந்து உடம்பெல்லாம் கறி, உள்ள போக வேண்டாம் நாங்கள் டாக்டர்கள், ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிரும், உயிரே போக போதிய அவனுக்கு, எனக்கு வேணா முகத்துக்கு இதை போட்டு போறேன்னு. தம்பி நான் வைகோ வந்திருக்கேன், 2 கையும் தூக்க முடியல, அப்படியே தூக்குறான். என்ன தம்பி இப்படி தீ குடிச்சிட்டீங்கெல்லாம் இருந்து போராட வேண்டாமா? இல்லையா, எனக்கு வேற வழி தெரியலையா. ஐயா உங்க போன் நம்பர் தாரீங்களா? எதுக்கு தம்பி? இந்த தைப்பொங்கலுக்கு உங்களை ஊர்ல வந்து நான் பார்க்கணும்யா. தம்பி நீ சுகமாயிருவ, நானே எங்க ஊர் தைப்பொங்கலுக்கு கூட்டிட்டு போறேன்னு. இந்தா இன்னைக்கு தேதி நெருங்கி வந்துருச்சு 10, இன்னி 5 நாள் கழிச்சு தைப்பொங்கல். அவன் 8ஆம் தேதி உண்ணாவிரதத்து மேடையில் வந்து, அண்ணன் எனக்கு 5 நிமிஷம் பேச வாய்ப்பு கொடுங்க. நான் தேனியில், எனக்கு யாருன்னு தெரியாது. தம்பி எல்லாரும் பேசிட்டாங்க, ராத்திரி 7 மணி ஆக போகுது, இப்போ நேரம் இல்லையே என்ன. அப்போ இந்த கவிதையை நீங்கள்
வச்சுக்கிடுங்க, உங்களை பற்றி எழுதியிருக்கிற கவிதையை வாசிக்கணும்னு தான் நான் கேட்டேன்னு அந்த கவிதையை என்கிட்ட கொடுத்துட்டான். நான் வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு உண்ணாவிரதத்தை முடிச்சுட்டு ராத்திரி வரும்போது காரில் படிக்கிறேன். அந்த கவிதை மெம்மர்ந்து போயிட்டேன். என் வாழ்க்கையில் எத்தனையோ விருதுகள் பட்டயங்களாக கொடுத்துருக்காங்க. இந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் கொடுத்த கவிதை மாதிரி என் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த பட்டயம் எதுவும் கிடையாது. திமு ராஜேந்திரன் தான் காரில் வந்தார். ராஜேந்திரன், அந்த பையன் ஜெயபிரகாஷ் நாராயணன் எழுதின கவிதையை பாரு. எனக்கு தெரியாது. தீக்குளிச்சு ஜெயபிரகாஷ் நாராயணன் பேர் தெரிஞ்ச உடனே நான் ராஜேந்திரனுக்கு போன் போட்டேன். அன்னைக்கு ராத்திரி கொடுத்த தபாலெல்லாம் எங்கே வச்சிருக்கீங்க? அண்ணா, நான் மொத்தமாக தபால் வச்சிருக்கேன், அதில் ஜெயபிரகாஷ் நாராயணன் எழுதின கவிதை இருக்கா? எனக்கு பயம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தண்ணீர் மாதிரி ஆயிடக்கூடாது இல்லை. தண்ணீர் சினிமாவில் கலெக்டர் வருவார். அந்த ஊர் ஜனங்கள் தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் கொடுப்பாங்க. பாலச்சந்தர் அருமையாக அந்த படம் எடுத்திருப்பார். அப்படி ஒரு மனுஷன் பாலச்சந்தர் மாதிரி எடுக்க முடியாது. பெட்டிஷனை வாங்கி மந்திரி கலெக்டர்கிட்ட கொடுப்பார், கலெக்டர் தாசில்தார்கிட்ட கொடுப்பார், தாசில்தார் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் கொடுப்பார். கடைசியில் இந்த கடிதம் எங்கே போச்சுன்னா அது வெளுப்புக்கு போயிடுச்சு. இது படம் எடுத்திருப்பாரு. இப்படி சொல்றதுனால எல்லா ஆபீசர்களையும் குறை சொல்றேன்னு நினைக்காதீங்கயா. பாலச்சந்தர் இப்படி எடுத்திருக்கார். பெட்டிஷனுக்கு சில வேலைகளை கொடுக்குற பெட்டிஷன் என்ன ஆகும்னு அப்படி சொல்லிடக்கூடாதுல்ல. அண்ணாச்சி, ஜெயபிரகாஷ் நாராயணன் கவிதை அதை ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கேன்யா. நான் போய் ஸ்டெர்லைட் கேஸுக்கு போய் டெல்லி விமான நிலையத்தில் இறங்குறேன். நானும் தேவதாசன். ஃபோன் வருது, ஜெயபிரகாஷ் நாராயணன் இறந்து போயிட்டாருன்னு. நான் ஸ்டெர்லைட் கேஸ் காலையில் கோர்ட்டுக்கு போகணும். தேவதாஸ், நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க, நான் காலை விமானத்தில் புறப்பட்டு எப்படியாவது தேனிக்கு போய் அடக்கத்துக்கு போயிடணும் அப்படின்ட்டு சென்னைக்கு வந்து அடுத்த பிளேனில் மதுரைக்கு வந்து 1 மணிக்கு தேனிக்கு போயிட்டேன். ஜெயபிரகாஷ் நாராயண வீட்டில் ஆட்கள் இருக்காங்க. இளவட்டங்க பயங்கர கோபத்தில் இருக்காங்க. பாடியை தூக்கியாச்சு. நேரு சிலை கிட்ட போற உடனே நேரு சிலையை உடைக்கணுங்கிறாங்க. சுத்தி எல்லாம் உட்கார்ந்துட்டாங்க. போலீஸ் பயப்படுது, ஒரு கலவரம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. டிஎஸ்பி என்கிட்ட வந்து சொல்றாரு, ஐயா நீங்க சொன்னா தான் பையங்க கேட்பாங்க ஐயா, ரொம்ப வேகமா ஆத்திரமா இருக்காங்க ஐயா. ஏன்னா சிலைக்கு பீடத்தில் இருந்து தானே ஜெயபிரகாஷ் நாராயணன் தீக்குளிச்சார். நான் வந்து மைக்கை வாங்கி, போலீஸ் வேனோட மைக்கை வாங்கி நான் பேசினேன். தம்பிகளே, ஜவஹர்லால் நேரு நமக்கு கேடு செய்யவில்லை. முல்லைப்பெரியார் அணையில் நமக்கு எந்த கேடும் ஜவஹர்லால் நேரு செய்யலை. அவர் ஒரு உலகப்பெரும் தலைவர். அவர் சிலை நாம் மதிக்க வேண்டிய சிலை. எத்தனையோ வருஷம் நாட்டு விடுதலைக்கு ஜெயிலில் இருந்தவர். நம்ம தப்பு செய்யக்கூடாதப்பா. சிலையை உடைச்சா கெட்ட பேர் நமக்கு வந்துடும், நம்ம நோக்கம் சிதைஞ்சிரும். ஜெயபிரகாஷ் நாராயண உடம்பை நம்ம தூக்கிட்டு போவோன்னு அவ்வளவு பையங்களும் மதிமுகவையெல்லாம் கிடையாது. எத்தனையோ கட்சி இருக்காங்க, வேகமான பையங்க. அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அவ்வளவு பேர் அண்ணன் சொல்லிட்டார் விடுறா வழியா. அவ்வளவு பேர் உணவு போல வந்தாங்களே. என்ன வேணும் அரசியலில் பதவி? நான் எதுக்கு வேணும்? நான் சொன்ன உடனே அவ்வளவு இளவட்டமும் சரின்னு வந்தானே. இதுதானே எனக்கு வாழ்க்கையில் கிடைத்த வெற்றி, எனக்கு அரசியலில் கிடைச்ச வெற்றி. அடுத்து அவன் மறவர் வீட்டு பிள்ளை ஜெயபிரகாஷ் நாராயண, இடிமுழக்க சேகர் தேவேந்திர குல வேளாளர் வீட்டு பிள்ளை, தலித் வீட்டு பிள்ளை. அந்த வீட்டுக்கு போனேன், அந்த வீட்டு குடும்பத்தோட உட்கார்ந்து பேசினேன். அடுத்து ஒரு மிக பிற்பட்ட சமூகம், எளிய சமூகம், சின்னமனூர் ராமமூர்த்தி, அந்த வீட்டுக்கு போனேன். எங்கேயா இருக்கு சாதி? இந்த 3 பிள்ளைகளும் இந்த முல்லைப்பெரியாரை காப்பாற்ற உயிரை கொடுத்துருக்கானே ஐயா. அவங்களுக்கு மாலை போட்டு கும்பிட்டுட்டு தானே நான் பேசணும். நான் என்னை விட அவன்லையா தியாகம் பண்ணியிருக்கான், உயிரை கொடுத்துருக்கானே ஐயா. நான் என்னையா தியாகம் பண்ணிட்டேன்? இதன் மூலம் என்ன? அந்த குடும்பத்து பிள்ளைங்க வந்திருக்கு, ஜெயபிரகாஷ் நாராயண வீட்டு பிள்ளைங்க இங்க வந்திருக்கு, எனக்கு தெரியும். என்னுடைய அன்புக்குரியவர்களே, இந்த முல்லை பெரியாருக்கு இப்பொழுது வந்திருக்கக்கூடிய ஆபத்துக்களை சொன்னார்கள். அணைக்கு இப்படிப்பட்ட ஆபத்து வந்திருக்கிறது சொல்ல நான் இன்றைக்கு சொல்லுகிறேன். 2002ஆம் ஆண்டின் தொடக்கத்திலே நதிகள் இணைப்புக்கான மசோதா கொண்டு வந்தேன். இன்றைக்கு நதிகள் இணைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை அனைவரும் சொல்கிறார்கள். மாண்புமிகு ஓபிஎஸ் கடிதமும் எழுதியிருக்கிறார். எப்படி ஈழத்தின் தீர்வுக்கு, தமிழீழத்துக்கு சுதந்திர தமிழீழத்துக்கு பொது வாக்கெடுப்பு ஒன்றுதான் தீர்வு என்று உலகத்தில் முதலில் வைகோ சொன்னானோ, அதை போல நதிகள் இணைப்புக்கான ஒரு மசோதாவை இந்திய நாடாளுமன்றத்தில்
சுதந்திரம் கிடைத்த இத்தனை ஆண்டுகளில் ஒரே ஒரு மசோதா தான் தாக்கல் செய்யப்பட்டது. உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்ற வைகோ தாக்கல் செய்த மசோதா. ஆக நதிகள், அப்பொழுது சொன்னேன், இமாலய நதிகள் வேறு, இமாலயன் ரிவர்ஸ், பெனின்சுலா ரிவர்ஸ், தென்னக நதிகள் வேறு. தென்னக நதிகள் என்ற சொல்லை சொல்லி இதற்கு முன்னிடம் கொடுக்க வேண்டும் என்று இந்திய நாட்டு அரசியலில் முதலில் பதிவு செய்தவன் தென்னாட்டில் பிறந்த வைகோ என்பதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். தென்னக நதிகளை இணைக்க வேண்டும் என்று இன்றைய முதல்வர் முதல் பல தலைவர்களும் சொல்கிறார்களே, நான் சந்தோஷப்படுகிறேன். எனக்கு ராயல்டி கொடுக்கணும் நான் எதிர்பார்க்கல. அந்த கருத்தை நான் வைத்தேன். 1200 கிலோமீட்டர் நடந்த போது நதிகள் இணைப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், மதுவின் கொடுமையிலிருந்து மக்களை மீட்கவும், சாதி சண்டை மதச்சண்டை இல்லாமல் தமிழகத்தில் சகோதரத்துவம் காக்கவும் நான் 3000 தொண்டர் படையினரோடு 1200 கிலோமீட்டர் வெயிலிலும் மழையிலும் நடந்தேன். அந்த முல்லை பெரியாரை பற்றி அதில் பேசுறேன். அதான் கேட்கணும். நீங்க 12 வருஷத்துக்கு முன்னால் பாராளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை பேசினேன். 2 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்த உடனே பல்லடத்தில் மாநாடு போட்டு முன்னாள் பிரதமர் VP சிங்கை கொண்டு வந்து பேச வச்சேன். வைகோவின் திட்டம் வைகோ சொல்லுகிற திட்டம் நதி இணைப்பு நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கேன்சர்ல போராடி கொண்டிருந்த படுக்கையா இருந்த VP சிங் இந்த எளியவன் சொன்னதுக்காக டெல்லியிலிருந்து விமானத்தில் வந்து கோயம்புத்தூர்ல மாநாட்டை பேசிட்டு அடுத்த விமானத்தில் அவர் திரும்ப டெல்லிக்கு போய் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிட்டார். பிரியரஞ்சன் தாஸ் முன்சியை அழைச்சிட்டு வந்தேன். இன்றைக்கு கோமாவில் இருக்கிறார். என் நல்ல நண்பர், காங்கிரஸ்ல சிறந்த பார்லிமெண்டேரியன். அவர் வேடசந்தூர் மாநாட்டில் வைகோ இந்த பாராளுமன்றத்தில் இருந்திருப்பாரானால் நதிகள் இணைப்பு திட்டம் இதற்குள் செயல்படுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னார். 2005 பிப்ரவரி 9 நான் திருவனந்தபுரம் சென்றேன். இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு உம்மன்சாண்டி அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சர். நான் அவரை சந்திக்க சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது, முதலமைச்சர் அறையில் காத்திருந்தேன். சொல்லி அனுப்பினார். மனுஷன் அவர் வந்து என்கிட்ட, மிஸ்டர் வைகோ, அசம்பிளியில் முக்கியமான டிபேட் நடக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன், தயவுசெய்து தப்பா நினைச்சுக்கிடாங்க, வெயிட் பண்ணுங்க. மனுஷன் அவர். நான் வெயிட் பண்ணோம். 1 மணி நேரம் கழிச்சு வந்தார். நிதி ராதாகிருஷ்ணன் நீர்வளத்துறை அமைச்சரையும் சீஃப் செக்ரட்டரி PWD செக்ரட்டரி கூட்டிட்டு வந்தார். 1.5 மணி நேரம் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறோம். எதை பற்றி எல்லாம்? இடமலையாறு நல்லாறு பிரச்சனை, இந்த முல்லை பெரியார் பிரச்சனை, செண்பகவல்லி தடுப்பணை பிரச்சனை, நெய்யாறு இடதுகரை சேனல் பிரச்சனை. அப்ப சொன்னார் உம்மன்சாண்டி, செண்பகவல்லி தடுப்பணை செய்து கொடுக்கறதுல ஆட்சேபனை இல்லை, அது எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, நீங்க சீஃப் செக்ரட்டரிட்ட சொல்லிடுறேன், வைகோவிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கங்க, அதை செய்யறதுல சிரமம் இல்லைன்னு சொன்னார். முல்லை பெரியாறுகளை உட்கார்ந்து பேசுவோம்னா நான் வெளியே வந்தேன். நிருபர்கள் எல்லாம் சொன்ன உடனே முதலமைச்சர் நம்பிக்கை ஊட்டுகிற விதத்தில் பேசுகிறார். அமர்ந்து பேசினால் பிரச்சனைக்கு தீர்வு வரும் என்று நான் கருதுகிறேன். சொன்ன உடனே நம்ம தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள் இருக்காங்கல்ல திருவனந்தபுரத்தில், அவங்க பிரஸ் மீட் முடிச்சிட்டு வந்த உடனே தனியாக கூப்பிட்டாங்க. ஊர் பாசம் விடாது இல்லையா? அவங்க, அண்ணே உம்மன்சாண்டி சொல்லிட்டு போயிடுவாரு, இங்கே ஒரு ஆள் இருக்கிறான், அவன் பேர் அச்சுதானந்தன், அந்த ஆளை மீறி எவனும் வாயே திறக்க மாட்டான், தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்க கூடாதுங்கிற வெறியில் அந்த ஆள் இருக்காருன்னா உண்மையா? அச்சுதானந்தனுக்கு பயந்து எவனும் வாயே திறக்க மாட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் மேல வருத்தப்படக்கூடாது, மார்க்சிஸ்டுகள். நம்ம மாநிலம் தானே உயிர், மொத்த மாநிலத்தின் உரிமையை காப்பாற்றணும் இல்ல? நான் சண்டைக்கா போக சொல்றேன் கேரளாவோட. என்னுடைய அன்புக்குரியவர்களே, இப்ப என்னாச்சுன்னா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது, தண்ணீர் மட்டத்தை உயர்த்த சொல்லியாச்சு. நான் மாண்புமிகு உம்மன்சாண்டி அவர்களை வேண்டுகிறேன். எதுக்காக எங்க பொதுப்பணித்துறை அதிகாரிகளை அனுமதி மறுக்கிறீங்க? படகு விடுகிற அதிகாரம் நம்ம கிட்ட தான் இருந்தது, இழந்திருக்கிறோம். போலீஸ் பாதுகாப்பு நம்ம கிட்ட தான் இருந்தது, பம்படியா போய் விட்டு கொடுத்தோம் 68ல். நம்ம அதிகாரத்தை ஏயா விட்டீங்க? இப்ப நான் கேட்கிறேன், நம்ம சம்பளம் அங்க கொடுக்கிறோம் பணத்தை, இந்த பாதுகாப்பு எங்க கிட்ட உள்ளது சட்டப்படி. போலீஸ் எங்க போலீஸ் பாதுகாக்கட்டும். இடைக்கால ஏற்பாடு தான் மத்திய ரிசர்வ் போலீஸ். மத்திய ரிசர்வ்
மன்மோகன் சிங்கிட்டே சொல்லியிருக்கிறேன். அணை உடைக்கிற மாதிரி இருந்தது, அணை உடைச்சா இந்தியா உடையும் அவர்கிட்டே சொல்லியிருக்கிறேன்னு. இப்போ எங்களுக்கு என்ன பயம் வருதுன்னா, நக்சலைட் மூவ்மெண்ட்னு சொல்றீங்க. எங்களுக்கு என்ன கவலைன்னா, எதுக்கு எங்க பிடபிள்யூ இன்ஜினியர்களை அதிகாரிகளை 40 நாளா உள்ள விடாம வச்சிருக்கீங்க? உங்ககிட்ட ரெஜிஸ்டர்ல கையெழுத்து பண்ணு புதிய முறையை எப்படி தமிழ்நாட்டு அதிகாரிகள் ஏத்துக்கிட்டாங்க? நான் ரொம்ப வருத்தத்தோட கேட்கிறேன். எதுக்காக நீங்க ஒத்துக்கிட்டீங்க? எதுக்கு கையெழுத்து போடுறீங்க? நம்ம ரைட்டை விட்டு கொடுக்குறீங்க. நான் கேரள முதலமைச்சரை கேட்கிறேன், உங்களுக்கு தெரியாமலே நடக்கலாம், சரி செய்யுங்க. எப்பயும் போற அதிகாரிகள் உள்ள வரட்டும், ஏன் தடுக்கிறீங்க? நாங்க ஒன்றும் பகையா இல்லையே. எங்களுக்கு ஆபத்து வருகிறது என்ற போது உங்களுக்கு நினைவூட்டுவதற்கு தான் 2 முறை 13 சாலைகளை மறித்தோம். நாங்கள் வன்முறையில் ஈடுபடலையே. ஒரு கேரள சகோதரன் மீது கூட ஒரு துருப்பு பட நான் அனுமதிக்கலையே. ஒரு வண்டியை தாக்க விடலையே. 2 தடவை முற்றுகை போட்டோம் 13 சாலைகளில். இப்ப நான் கேட்கிறேன், எங்க அதிகாரிகளை உள்ள அனுமதிக்க. எவனாவது ஒருத்த மம்பு பண்ணிட்டு போனா பழி உங்க மேல வந்துடும். சீஃப் மினிஸ்டருக்கு சொல்றேன், நான் உங்களை குறை சொல்லல. ஏதாவது ஒரு விபரீதம் நடந்தா மொத்த பழி கேரளா மேல வந்துடும். ஆகையினால் எங்கள் அதிகாரிகளை அனுமதியுங்கள். 152 அடி வரைக்கும் உயர்த்தலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அணை பலமா இருக்குன்னு மூவர் குழு சொல்லிட்டு போயிருச்சு. நீங்கள் இந்த அணையை பார்வையிடவே அனுமதிக்காம இருப்பது தவறு. தமிழ்நாடு சர்க்காரை சொல்றேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆபத்து வருதியா? நான் தான் வெளிப்படையா சொல்றேனே. 2006க்கு பிறகு இந்த தீர்ப்பு வந்த பிறகு திரும்ப நிலைமை மாறி எனக்கு இருக்கக்கூடிய வேதனை எல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு நடந்த போது நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, சகோதரி ஜெயலலிதா வழக்கை உச்சநீதிமன்றத்தில் மிகச் சரியாகவும் முறையாகவும் சட்ட நிபுணர்களிடம் ஆலோசித்தும் நடத்தி தமிழகத்துக்கு உரிய நீதியை பெற்றுக் கொடுத்தார் என்பது 100க்கு 100 உண்மை. நான் வாழ்த்துகிறேன். நீ உடனே கணக்கு போட்டுறாதீங்க, ஏய் அலையன்ஸுக்கு லைன் எடுத்துட்டாரா அப்படின்னு. ஏயா கல்யாண வீட்டில் கை கொடுத்தா அலையன்ஸுங்கிறான், சிரிச்சு பேசிட்டு அலையன்ஸுங்க. தமிழ்நாடு எவ்வளவு கெட்டு போய் கிடக்கியா? அதாவது பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டுவோம். நாங்கள் மக்களை திரட்டினோம், என்னால அணையை காப்பாத்திரல. 10 லட்சம் பேரை திரட்டுவதற்கு 678 ஊருக்கு அப்பாச கூட்டிட்டு போனே. எங்கேயாவது ஓட்டு கேட்டனா? என் கட்சிக்கு ஆதரவு கேட்டனா? எல்லா கட்சிக்காரங்களும் வாங்க, அழிவு வருது, சேர்ந்து போராடுவோம்னு சொன்னேன். யாருக்கு வேணா ஓட்டு போடுங்கன்னு சொன்னேன். 10 லட்சம் பேரை 8 ஆண்டு காலம் திரட்டினோம். 2006 டிசம்பர் 18 தெப்பக்குளம் மைதானத்திலே புறப்பட்ட போது விஜயகுமார் பேசிய பேச்சு இன்னைக்கு நான் மறக்க மாட்டேன். அதை நான் சொல்ல விரும்பல. எனக்கு ரொம்ப என் தகுதிக்கு மீறி அன்னைக்கு சொல்லி போட்டீங்க. யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. நீங்க சொன்ன வார்த்தையை வேறொரு தலைவர்னா, சில தலைவர்கள் அதை சொல்லி தன்னை மீண்டும் மறந்து போயிருந்தாலும் தான் பெரிய தலைவர் மாதிரி காட்டிக்கிறதுக்காக அவர் சொன்னது சொல்லி போடுவாங்க. ஆனால் இங்க இருந்து போனோம், அந்த நேரம் பார்த்து அவன் அணையை உடைச்சிருவான்னு